இருக்கு. இந்த சீசன் தரமான சம்பவம் இருக்கு. வேற லெவல்ல ட்ரை பண்றாங்க நண்பர்களே. நான் ஃபர்ஸ்டே சொல்லினேன். இந்த தடவை டீம் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பிக் பாஸ் அப்படியே மொத்தமா மாத்தி அமைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ பிக் பாஸ் அப்டேட்? ஆமா. இதுக்கப்புறம் பிக் பாஸ் அப்டேட் போட்டாகணுமா இல்லையா? அப்புறம் நம்ம மக்கள் கேட்பாங்கல்ல. ஆல்ரெடி இந்த ஒரு சண்டை வந்து இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ மக்கள் மத்தியில மறக்க வச்சுட்டு, இதுக்கப்புறம் விட்டா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் காணாம போயிடும். அதனால நம்ம தான் பிக் பாஸை தூக்கி நிறுத்தி ஆகணும். சோ அதுக்காண்டி பல அப்டேட்டோட வந்திருக்க நண்பர்களே. வெறித்தனமா இருக்கு. அப்டேட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. முக்கியமா பிக் பாஸ்க்கான ப்ரோமோ. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் பழைய போட்டியாளர்கள் தான் உள்ள போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்க தான் நம்பல. நான் சொன்னா கொஞ்சம் நம்புங்கன்னா கேட்கறீங்களா, நம்ப மாட்டீங்க. பட் இப்ப அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நிறைய பேர் உள்ள போறாங்க. அதை எப்படி கொண்டு போறாங்கன்னா, ஒரு ப்ரீ ஷோ மாதிரி நடத்த போறாங்க. பிக் பாஸ்ல ஒரு நீயா நானா மாதிரி ஒரு வித்தியாசமா நடத்தி, அதை நீயா நானா கிடையாது, நீயா நானா மாதிரி ஒரு சின்ன ஷோ மாதிரி நடத்தி மக்களை வச்சு பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ள எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்குது. மொத்தமா நான் வந்து கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ்க்கான ப்ரோமோ. சரி, பிக் பாஸ்க்கான ப்ரோமோ எப்போ ப்ரோ வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கூட நினைச்சோம் அந்த வெள்ளிக்கிழமை வந்துரும்னு சொல்லிட்டு. பட் வெள்ளிக்கிழமை வந்துச்சு. அதாவது நேத்து ஒரு ப்ரோமோ வந்துச்சு. காலை 6 மணி, மாலை 11 மணி, நைட்டு 12 மணி படுத்து தூங்கடான மாதிரி மொக்கையா ஒரு ப்ரோமோ விட்டு முடிச்சிட்டாங்க. பட் நாளைக்கு ஒரு ப்ரோமோ வருது. என்ன ப்ரோ அந்த ப்ரோமோ தரமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல ஐயோ எக்ஸ்பெக்ட் ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அப்படிலாம் இருக்காது. அந்த ப்ரோமோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோமோ பாத்தீங்களா, நம்ம அப்படியே விஜய் சேதுபதி கார்ல வருவாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் போவாரு. அப்புறம் இல்ல ஃபர்ஸ்ட் வாக்கிங் போவாரு, அப்புறம் மார்க்கெட் போவாரு, அப்புறம் அப்படியே நடந்து ஒரு கிரவுண்டுக்கு போவாரு, அப்புறம் பஜ்ஜி கடைக்கு போவாரு. அப்படி நிறைய ஒரு கான்ட்ரவர்சியோட ப்ரோமோ வந்துச்சுல, அந்த ப்ரோமோவையே ரீஎடிட் பண்ணி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து திருப்பி ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அதுதான் ப்ரோமோ. நான் ஃபர்ஸ்டே உங்கள்கிட்ட சொல்லினேன். என்னோட வீடியோ ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லினேன், இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் வீட கண்டிப்பா ரிவீல் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா இருக்காது. எந்த ஒரு பெரிய ரிவியூவும் இல்லாம சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே சர்ப்ரைஸா கொண்டு போக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா டிஆர்பி வேணும். ஃபர்ஸ்ட்லயே ரிவீல் பண்ணிட்டா மொக்கையாயிரும் சொல்லிட்டு இந்த சீசன் ரிவீல் பண்ண மாட்டாங்க நான் சொல்லினேன். அதே மாதிரி தான் எந்த ஒரு ரிவீலும் இல்ல. சோ நாளைக்கு வரப்போற ப்ரோமோவும் மொக்கையா தான் இருக்க போகுது. அப்ப நாளைக்கு ப்ரோமோ வருதான்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ப்ரோமோ வருது. பட் அந்த ப்ரோமோல எப்போ அபிஷியலா லான்ச் ஆக போகுது பிக் பாஸ், எப்போ கிராண்ட் லான்ச் அப்படிங்கறத மட்டும் டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கவுண்ட் டவுன் தான். 10 days ago 5 days agoன்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் ப்ரோமோ மட்டும் தான் இருக்கும். சோ எல்லாமே சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க. இந்த சீசன் பயங்கர சர்ப்ரைஸ் தான். வேற லெவல்ல வச்சு செய்ய போறாங்கிறது உறுதியாயிட்டு. சரி, ரெண்டாவது எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எப்படி ப்ரோ உறுதி ஆயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, கன்ஃபார்ம் இந்த சீசன்ல இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அந்த பிக் பாஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் நடத்துறது இந்த எண்டமோல் சைன் சொல்லி ஒரு கார்பரேட் கம்பெனி தான் நடத்துறாங்க. சோ அவங்க வந்து இந்த மொத்த ஒரு கான்செப்டே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ஹிந்தியில கொண்டு வந்துட்டாங்க. இந்த சீசன்ல ஹிந்தியில கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து உள்ள அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அது அபிஷியலா அவங்களே ஒரு போஸ்டே போட்டுருந்தாங்க. பழைய கண்டஸ்டன்ஸ்ல இந்த ஆட்கள்ல யாரெல்லாம் உள்ள அனுப்புனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப தெலுங்குல இதை கொண்டு போக போறாங்க. தெலுங்குல எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்ல அடுத்த வீக் உள்ள அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி மொத்த கான்செப்டே மாத்திட்டாங்க. அதனால தமிழ்லயும் அது இருக்க போகுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பட் அதை எப்படி எடுக்க போறாங்கன்னா, ஒரு ப்ரீ ஷோ மாதிரி நடத்துறாங்களாம். ப்ரீ ஷோனா எப்படின்னா, அந்த நீயா நானா பாத்திருப்பீங்களா, அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல மக்களை, அதாவது ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு சைடு உட்கார வச்சு இந்த சைடு பழைய போட்டியாளர்கள் எல்லாம் உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இது கன்ஃபார்மா தெரியல. பட் இப்படி ஒன்னு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு ப்ரீ ஷோ வரப்போன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கன்ஃபார்ம் ஆயிருக்குது. சோ அப்படி உட்கார வச்சுட்டு மக்கள் கிட்ட ஏதாவது கொஸ்டின் மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல யார் அனுப்புனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க பயப்படாங்க. நீங்க வந்து ஒரு பயப்படலாம். பழைய கண்டஸ்டன்ஸ்னா ஐயோ டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் பேருவாரோ, ஐயோ அக்ஷயா பேருவாங்களான்னு சொல்லிட்டு நீங்க அப்படி பயப்படலாம். அப்படிலாம் பயப்படாதீங்க. அந்த மாதிரி யாரையுமே அனுப்ப மாட்டாங்க. இந்த டாப் 5 வரைக்கும் வந்திருப்பாங்க. இந்த டைட்டிலுக்கு டிசர்வ் ஆன பர்சன் மேபி ஏதாவது இடையில வெளியே போயிருக்கலாம். சோ அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான் உள்ள எடுத்து போடுவாங்க. ஏன்னா டஃபா இருக்கணும்ல. புதுசா எவனே தூக்கி உள்ள போட்டு டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே சுத்திடக்கூடாதுல்ல. அப்புறம் அப்படி சுத்தி போனா அது வேஸ்டா போயிடும். மொத்த ஷோ வேஸ்ட் ஆயிரும். அதனால ஒரு டஃப்பான ஆட்களை மட்டும் தான் உள்ள எடுத்து போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் இல்ல 4 பேர் எடுத்து போடுவாங்க நினைக்கிறேன். பட் இப்போ ஒரு 5 பேர் மென்ஷன் ஆகுது. 5ல ஒரு 6 பேர் வந்து அடிபட்டு இருக்குது. இதுல முதல் ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரதீப் ஆண்டனி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனாங்களா கடைசி. சோ அவரோட பேர் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. பட் நீ கேட்கலாம், எப்படி ப்ரோ ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க, உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு. பட் அது எனக்கும் அப்படி தோணுது. ஆனா சேனல் சைட்ல இருந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த டைம் யாரால ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு அவர் வெளியே அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். யாரோட ஈகோ டச் ஆகி அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதை நம்ம அப்பவே பேசியிருந்தோம். அதனால அந்த டைமே சேனல் சைட்ல இருந்தே பிரதீப் வந்து ஒரு பொக்கே எல்லாம் அனுப்பி ஒரு சாரி கேட்ட மாதிரியே ஒரு சீன் பண்ணியிருந்தாங்க. சாரி கேட்கல, பட் சாரி கேட்ட மாதிரி ஒரு சீன் பண்ணியிருந்தாங்க. நம்ம குரேஷ் என்ன சொன்ன மாதிரி தான் அக்னாலஜ்மெண்ட் பண்ணாங்க, அட்ரஸ் பண்ணாங்க, அப்படி சொல்லிக்கலாம். அட்ரஸ் பண்ணாங்க, அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாங்க ஒரு பொக்கேல அனுப்பி. சோ அதனால மேபி இந்த சீசன் அவர் உள்ள ரிட்டர்ன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்குது. நீங்க சொல்லுங்க, வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல ரெண்டாவதா விஷ்ணு அவர்கள், எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்ப எடுத்திருக்கிற ஒரு நல்ல முடிவுனா விஷ்ணு தான்ப்பா. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓரளவு ஒரு மாதிரி ஒரு கேம் டிஃப்ரெண்டா போனாலும், அந்த கேம் டிஃப்ரெண்டா போனதுக்கான காரணமும் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பூ 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 அது உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். அதனாலதான் அந்த கேம் டிஃப்ரெண்டா போச்சு. பட் கடைசியில
அவர் பயங்கரமா பிளே பண்ணாரு. அதை நம்ம உறுதியா சொல்லி ஆகணும். கடைசியில அவர் மாதிரிலாம் அந்த சீசன்ல எவனுமே ஃபன் பண்ணல. ஃபன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு விஷ்ணுட்ட தான் மட்டும் தான் இருந்துச்சு. ஏன்டா டே அப்படி சொல்லிட்டு எதனா ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு. நைட்டு சும்மா போய் ஓப்பன் பண்ணா கூட யாரையா பார்த்து இவன் ஏன்டா உள்ள வந்தான், டே ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அதனால நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம் இவர் ரன்னர் அப்கான தகுதியான ஆளு. பட் ஏன் மணிக்கு போச்சு நமக்கு இப்போ வரதுக்கு தெரியல. அதை ரெண்டாவது விட்டுருவோமே. சோ விஷ்ணு விஜயும் இந்த சீசன்ல இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா தினேஷ் அவர்களும் இந்த சீசன்ல உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் தினேஷ் அவர்கள் உள்ள போனா எப்படி ப்ரோ இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து நேத்து தாத்தாவோட லைவ், நம்ம தாத்தா லைவ் நீங்க பாத்திருப்பீங்க எல்லாருமே. சோ தாத்தாவோட லைவ்ல வந்து நிறைய பேர் போய் கேட்டிருந்தாங்க, இந்த சீசன்ல எக்ஸ்காலசன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அதுல வந்து பிரதீப் ஆண்டனியும் தினேஷும் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன தாத்தான்னு கேட்கும்போது தாத்தாவோட ரிப்ளை எப்படி இருந்துச்சுன்னா, தாத்தாவோட ரிப்ளை தான் என்னோட ரிப்ளைன்னு நினைச்சுக்கோங்களேன். தாத்தாவோட ரிப்ளை இப்படிதான் இருந்துச்சு. பிரதீப் ஆண்டனி ஓகே, பிரதீப் ஆண்டனி ஓகே, தினேஷ் எதுக்கு, தினேஷ் அவர்கள் எதுக்கு அப்படின்னு மாதிரி தான் அவர் கேட்டாரு. எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. பட் ஓகே, ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நான் நம்புறேன். கடைசி சீசன் ஒரு தப்பு பண்ணாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இரவு நேரங்கள்ல உட்கார்ந்து யாரையா பின்னாடி பேசுற ஒரு டிஃபரெண்டா பண்ணி தான் ஒரு நெகட்டிவ் வாங்கினாரு. இல்லன்னா அவருமே ஒரு டிசர்வான பர்சன் தான். அவர் கடைசியில ஒரு நெகட்டிவ் வாங்கினார்ல, அதை இந்த சீசன்ல பண்ணாம இருந்தாருன்னா நல்லது எனக்கு தோணுது. நல்லது அவருக்கு தான் நல்லது, எனக்கு நல்லது இல்ல, அவருக்கு தான் நல்லது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது மாயா அவர்கள், பூர்ணிமா அவர்கள், சிவின் சீசன் 6ல உள்ள போனாங்களா சிவின். சோ இந்த 3 பேர் பேருமே அடிபட்டு இருக்குது. நீங்க சொல்லுங்கப்பா, ஒரு 2 பேர் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் நீங்க சொல்லுங்களேன். எந்த 2 பேர் போனா நல்லா இருக்கும்? இந்த 2 பேர் போனா எனக்கு தெரிஞ்சு சீசன்ல காமெடியும் இருக்கும், ஃபைட்டும் இருக்கும்னா யார சொல்லுவீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. திருப்பி வந்துட்டு எஸ் கண்டஸ்டன்ஸ் வேணாம், பழைய போட்டியாளர்கள் வேணாம்லாம் சொல்லாங்க. அது கண்டிப்பா இருக்கு. இதுக்கப்புறம் வரப்போற பிக் பாஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். மொத்த கான்செப்டே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ இருக்கு, அதுக்கு பழகிக்கிட்டு நீங்க பேரை சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் யார சொல்லுவேன்னா, முதல் இடத்துல பிரதீப்பை சொல்லுவேன். பிரதீப் போனா பக்காவா இருக்கும். ஏதாவது ஒரு கேம் இருக்கும், ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும். ஆனா ஒரு சைட்ல நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா வெளியே வந்து கண்டிப்பா யாராச்சும் ஒரு ஆப்போசிட் ஒர்க் பண்ணுவாங்க. சோ அதனால பிரதீப் வந்து போனாவும் நல்லா இருக்கும், போகாம இருந்தாலும் நல்லா இருக்கும். சோ அடுத்ததான் என்ன கேட்டீங்கன்னா, நான் விஷ்ணுவை சொல்லுவேன். என்ன ப்ரோ விஷ்ணுன்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அவர்கிட்ட ஒரு ஸ்டஃப் இருந்துப்பா. டாஸ்க்னா விளையாடுவாரு, டாஸ்க்னா ஃபயரா இருப்பாரு, ஆக்டிவாவே இருப்பாரு, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டே இருப்பாரு, ஏதாவது ஒரு இடத்துல ஃபன் பண்ணிட்டே இருப்பாரு. சோ எனக்கு தெரிஞ்சு அவர் போனா நல்லா இருக்கும். பிக் பாஸ் மெட்டீரியல் நான் என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். சோ பிக் பாஸ் மெட்டீரியல், சோ விஷ்ணு போனா நல்லா இருக்கும். என்னோட கருத்து 2 பேர், உங்களோட கருத்தை கமெண்ட்ல போடுங்க. சோ அடுத்ததா பிக் பாஸ்ல தெலுங்கு பத்தி ஒன்று சொல்லி ஆகணும் நண்பர்களே. நம்ம சீசன் எல்லாம் பிக் பாஸ் சும்மா கிண்டல் பண்ணா அப்படியே விட்டுருவாங்க. நீ பாத்திருப்பீங்க, நம்ம சீசன்ல சும்மாவே பிக் பாஸ் அதை கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பானோ, சாப்பாடு கூடியாயோ அந்த டாஸ்க் அவையான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பானு. ஆனா இந்த தெலுங்குல இப்பதான் ஆரம்பிச்சு 20 நாள் தான் ஆச்சு நண்பர்களே. தெலுங்குல என்ன நடந்திருக்குன்னா, பிக் பாஸை பார்த்து பிக் பாஸ் இல்ல இவரு பயாஸ்ட் பாஸ் அப்படி சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்க்கான ரூல்ஸை வந்து கொஞ்சம் சும்மா தப்பா கிண்டல் பண்ணி பேசிட்டே சுத்திட்டு இருந்திருக்காரு ஒரு ஆள். அதுக்கு நம்ம ஹோஸ்ட் நாகார்ஜுனா சார் இருக்காருல்ல, அவர் ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா ஒரு அட்டாக் பண்ணாரு. சிம்பிள்னு கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த ப்ரோமோ கால்ல பார்த்தேன், கையில உள்ள வரும்போது ஒரு பெரிய ரெட் கலர் பைப்போட வந்தார். ஒரு டியூப் மாதிரி ஒரு இதோட அப்படி கையில தட்டிட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. அந்த என்ட்ரிலே மொத்த வீடும் அப்படி ஷாக் ஆயிட்டு நானே மிரண்டு போயிட்டேன். அதை பார்த்தோன்னே நமக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப மேக்ஸ் கிளாஸ் அப்போ மேக்ஸ் சார் வந்து கையில பெரம்போட உள்ள வருவார்ல, அப்ப நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பீதி ஆகும் தெரியுமா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அவர் வந்தாரு, வந்தோடனே எழுப்பி விட்டாரு. யாரா நீ பிக் பாஸ் பத்தி திட்டுற, யாரா நீ, இது பிக் பாஸ் வீடு, பிக் பாஸ் ரூல்ஸ் நீ கேட்டாகணும், பிக் பாஸ் தான் ரூல்ஸ் போடுவார், அவரே நீ திட்டுறியா, கிளம்ப வெளியே வெளியே போ இந்த ரெட் கார்டு புடி அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு தூக்கி அடிச்சிட்டாரு. இதெல்லாம் அடி, ரெட் கார்டு எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, ரூல்ஸ் எந்த வகையில எந்த ரூல்ஸ் மீறாங்களோ அதை மாதிரிதான் மிரட்டணும். கரெக்ட் தானே? உடனே நீங்க முட்டு கொடுக்க வித்தியாசமா வருவீங்க. நான் சொல்லி முடிக்க நீங்க கேளுங்க. சோ ரெட் கார்டை வச்சு நீங்க கதவெல்லாம் திறந்துட்டு வெளியே போடா அப்படின்னு முடிச்சிட்டாரு. அவர் பயங்கரமா அடிச்சாரு, பயங்கர ஃபயரா இருந்துச்சு. தலைமை ஆப்போசிட்ல இருந்து அப்படியே கையெல்லாம் கும்பிட்டு கீழே முட்டிங்கால் போட்டு அப்படியே சார் என்ன விட்டுருங்க சார்ன்ட்டார். அப்பனால டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க, நீ கிளம்ப அப்படி. ஆனா கடைசியில ரெட் கார்டு கொடுக்காம ஒரு வார்னிங் பண்ணி உட்கார வச்சாங்க. பட் அந்த வார்னிங் எதுக்கு கொடுத்து உட்கார வச்சிருக்காங்கன்னா, வீக்லி எவிக்ஷன் நடக்கும்ல, அந்த எவிக்ஷன்ல அவரை வெளியே அனுப்பி விட்டாங்க. உனக்கு ரெட் கார்டு இல்ல, ரெட் கார்டு கொடுத்து மிரட்டுற மாதிரி மொத்த வீடியோ மிரட்டி உன்னை வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ரெட் கார்டு கொடுக்காமே மொத்த வீடியோ மிரட்டி அவரை வெளியே அனுப்பி விட்டாங்க. சோ இது எவ்வளவு ஃபயரா இருக்கு. சோ ரெட் கார்டு அப்படிங்கிற மேட்டரை எப்படி யூஸ் பண்றாங்க அது பாக்கணும்ல. இந்த வகையில இது ஃபயரா இருந்துச்சு. சோ தெலுங்கு எல்லாம் பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் ஃபயரா நடத்துங்கடா. ஏன்னா தெலுங்கு இதே மாதிரி தான், எதுவுமே ரிவீல் பண்ணாம உள்ள போன பிறகு பயங்கரமா ரிவீல் பண்ணாங்க. அதே மாதிரி தமிழையும் கொஞ்சம் பார்த்து நல்லா ரிவீல் பண்ணி தரமா பண்ணுவீங்க நான் நம்புறேன். உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நாளைக்கு ப்ரோமோ வருது, ப்ரோமோ பார்த்தேன்னா உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் அந்த 2 கண்டஸ்டன்ஸை மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க நண்பர்களே. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ